ஹலோ, நான் இளங்கோ பேசுறேன். இளங்கோண்ணா? எந்த இளங்கோ? மினிஸ்டர் மகன் இளங்கோ பேசுறேன். சார் சொல்லுங்க சார். எங்க அப்பாவை கொண்டவன் அங்கதானே இருக்கான். சார் அவரு தான் உங்க அப்பாவை கொன்னாருன்னு. அவன் தான் கொன்னான், எனக்கு தெரியும். அது இல்லைன்னு யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். சார் அது இருக்கட்டும் சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க எதுக்கு சார் இப்போ எனக்கு பர்சனலா கால் பண்ணிருக்கீங்க? வேற எதுக்கு கால் பண்ணுவேன்? ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க சார். நான் என்ன சார் பண்ணணும்? என் அப்பாவை கொன்ன அந்த உதய பெருமாள் உயிரோடையே இருக்கக்கூடாது. அவனை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு போட்டு தள்ளிடு. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். சார் அதனால பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அவனை போட்டு தள்ளு. சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அந்த உதய பெருமாள் தான் உங்க அப்பாவை கொன்னாருன்னு இன்னும் ப்ரூவ் ஆகல சார். அது மட்டும் இல்ல சார், இந்த கேஸ் விஷயமா இன்னும் கோர்ட்ல ஒரு இயரையும் கூட வரல சார். எல்லாத்துக்கும் மேல சார் அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல சார். அதுவும் அந்த இந்திராணிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்னே தெரியாது சார். ஏய், என்ன எனக்கே பயம் காட்டுறியா? நான் நினைச்சா இப்பவே அந்த இந்திராணிய என்ன பண்றேன்னு பாக்குறியா? இங்க பார், எனக்கு இப்ப அவ சாகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ண. உனக்கு வேண்டியதை நான் பார்த்து பண்றேன். சார் சாரி சார். சார் நீங்க சொல்ற மாதிரி அவரை கொல்றதெல்லாம் இப்ப பாசிபிளே இல்லை சார். சார் வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு பண்ணலாம் சார். என்ன சார்? சட்டப்படி அதுவும் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் இதை சமாளிச்சிடலாம் சார். உங்களுக்காக வேணா அவரை 2 தட்டு ஒண்ணா தட்டலாம் சார். சரி, அடிச்சு அவன் நடக்கவே முடியாதபடி அவன் கைய கால உடைச்சு விடு. சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன் சார். யோ எஸ்ஐ சார், இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போய் ஆஃப் பண்ண போ. எதுக்கு சார்? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் சார் செய்வீங்களோ? போய ஆஃப் பண்ணிட்டு வெளில வண்டி கிட்ட போய் நில்லு போ. சரிங்க சார். யோ சார், எல்லாரும் இங்க வா. சார், கிருஷ்ணா நகர் 14ஆவது தெருல ஏதோ பிரச்சனை நடக்குதான். நீங்க எல்லாரும் போயிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு போன் பண்ணிட்டு வாங்க. போ. சரிங்க சார். போ போ. ஏமா சார், கம்ப்ளைண்ட் குத்தாச்சுல? கொடுத்தாச்சு சார். கிளம்பு கிளம்பு. சரிங்க சார். சார், டேய் நீ யாரா? வீட்ல இருந்து சாருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க, அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஓ, இவர் பெரிய தியாகி. போராட்டத்துல கலந்துட்டு இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு. இவருக்கு சாப்பாடு வேற கொண்டு வரீங்களோ? இவனே மினிஸ்டரை கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உக்காந்து நிக்கிறான். இதுல வீட்டு சாப்பாடு வேற கேடா? பொறுக்கணும் படா.
உங்களுக்கு யார் இப்படி விசாரிக்க அதிகாரம் கொடுத்தது? ஏய், யார எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் எனக்கு சொல்லி கொடுக்க வேணாம். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கே நல்லா தெரியும். மினிஸ்டரை ஏன் கொலை பண்ண? நீ கொலை பண்ற அளவுக்கு என்ன பண்ண? நான் மினிஸ்டரை கொலை பண்ணல. திரும்பவும் கேக்குறேன், உண்மையை சொல்லு. மினிஸ்டர் ஏன் கொலை பண்ண? நான் மினிஸ்டரை கொலை பண்ணலன்னு சொல்றேன். ஏய், நீ பண்ணலனா வேற யாரா பண்ணது? அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் வந்து இங்க இருக்க போறேன்? கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. ஏய், நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். போலீஸ்ன்னு கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம பேசுற. நீ பெரிய அடன் திமிரா? திமிரான திமிரா? ஏய், டேய், இப்படி ஆதாரம் இல்லாத கேஸ்ல இருக்கிற கைதியை அடிச்சு விசாரிக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.